என்னை சோதிக்க வேண்டாம் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை பொதுக்கூட்ட மேடையில் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். என்னை வாழ வைத்தவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான், அவர்கள்தான் என்னை வாழ வைத்தவர்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். 9வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எண்ணற்ற தலைவர்களை பார்த்துள்ளேன் என்றும் செங்கோட்டையன் பொதுக்கூட்ட மேடையில் அவர் பேசியிருக்கிறார். எல்லோரும் நினைக்கிறார்கள், சொன்ன 2 வரிதான். அங்கே புரட்சித்துடைய பெயர் இல்லை, படமில்லை, அம்மாவுடைய படமில்லை என்று தான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்? என்னை வாழ வைத்தவர்கள். நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வேறு. அதுக்கெல்லாம் சொன்னால் வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன், மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்றால் நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். எந்த சக்தியாலும் வரை வீழ்த்த முடியவில்லை. ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால், தலைவருடைய வரலாறே வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியாது. கோபியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் செங்கோட்டையன் பேசிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லாததால் எடப்பாடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தான் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் அதை பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.